ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் பார்க்கலாம். வேகமாய் சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. சத்துதோயத்தை ஒரு ஆமென் சொல்லலாம். போன வார செய்தியினுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை நாம் வாசித்தோம். அதில் 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? வான மண்டலத்தின் சேனைகளோடு கூட நமக்கு என்ன இருக்கிறது? போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஆமாம். We should definitely have a very good time of prayer. நல்ல ஜெபிக்கிற நேரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. எத்தனை பேர் போன டியூஸ்டே உங்களுடைய வீடுகளில் ஜெப நேரத்தை நீங்கள் எல்லோரும் குடும்பமாக உட்காந்து கர்த்தருடைய வசனத்தை தியானித்து எத்தனை பேர் செஞ்சீங்க? அதை நிறைய பேர் செய்யலையோ? வெரி குட், வெரி குட். ஐ அப்ரிஷியேட். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அதை தயவுசெய்து மறக்காதீங்க. ஒவ்வொரு வாரமும் இதை நீங்கள் செய்யும்படியாக உங்கள் அன்பாய் கேட்குறேன். I had a wonderful time with my children and அவளோடு கூட நிறைய காரியங்களை நான் சொல்லி தருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். we just sat for ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லி உட்காந்தோம். பட் ஒரு 2 மணி நேரம் அந்த பிள்ளைகளோட நிறைய விஷயங்களை கர்த்தர் எங்களோட பேசினார். அந்த பிள்ளைகளை கொண்டு ஆவியானவர் பேசினார். முக்கியமாக I was about to teach them something, பட் அந்த பிள்ளைகள் தியானித்து ஒரு சில காரியங்களை சொல்லும்போது அது எனக்கு நேராக கடந்து வந்தது. அந்த செய்தி எனக்கு நேராக கடந்து வந்தது. And as a family together, we all sat together and we worship the Lord and we thank the Lord. ஒரு நல்ல நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். அல்லேலூயா. அதே போல் உங்கள் குடும்பங்களையும் தயவு செய்து உங்கள் குடும்பமாய் உட்காந்து கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதை டிஸ்கஸ் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு நேரத்தை தருவாராக. ஒருவேளை யாருமே இல்லைனாலும் சரி, அட்லீஸ்ட் டேக் யுவர் பர்சனல் டைம். நீங்கள் தனியாவது உட்காந்து கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்கள்? கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு பெரிய போராட்டம் உண்டு, ஒரு யுத்தம் உண்டு. அதை மறக்கவே கூடாது. சரியா? பிசாசுனால நமக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய போராட்டம் உண்டு, ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஊழியக்காரர் இப்படி சொல்லுவார், கனித்தர மரத்துக்கு தான் கல்லடின்னுவார். என்னதுங்க? கனி தருகிற மரத்துக்கு தான் என்னது? கல்லடி. கனியே தராத இடத்துக்கு என்ன கிடையாது? கல் வரவே வராது. அதே போல தான் தேவ பிள்ளைகளுக்கு தான், அவங்களுக்கு தான் போராட்டங்கள் இருக்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. கடைசியாக செய்தியை நான் எப்படி போன 2 ஆராதனைகள் எப்படி நான் முடித்தேன் அப்படின்னா, உண்மையாகவே இயேசு கல்வாரி சிலுவையில் பிசாசை ஜெயித்தாரா இல்லையா அப்படின்றதான கேள்வியோடு முடித்தேன். 3ஆவது ஆராதனை வந்தவர்களுக்கு பதிலை சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் போன வாரம் 1வது ஆராதனை 2வது ஆராதனைக்கு வந்தவங்களுக்கு நான் அந்த பதிலை சொல்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க இயேசு கல்வாரி சிலுவையில் பிசாசை ஜெயித்தார்? நல்ல கையை உயர்த்தி காட்டணும். ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? ஜெயிச்சார். அப்புறமும் ஏன் போராட்டம் இருக்குன்னு பவுல் சொல்கிறார். அதான் கேள்வி. என்ன கேள்வி? ஜெயிச்சதுக்கப்புறம் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் இருக்குதுன்னு பவுல் சொல்கிறாரு. ஜெயிச்சதுக்கப்புறமும் ஏன் போராட்டம்? ஒன்று, அவன் என்ன இருக்கணும்? அவன் சாப்டர் முடிஞ்சிருக்கணுமா முடிஞ்சிருக்கூடாதா? முடிஞ்சிருக்கணும். ஆனாலும் என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது அப்படின்னா, தென் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாகவே நீங்கள் சொன்னபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பிசாசை ஜெயித்தார். பட் he did not destroy. சரி, பிசாசை ஜெயித்தார், அவனை முற்றிலுமாக என்ன பண்ணவில்லை? அழிக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய நாம மகிமை. அப்போ என்ன ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிசாசு அவன் மரணத்தின் அதிபதி. சரியா? அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஒவ்வொரு மனுஷனையும் மரணத்திற்குள்ளாய் கொண்டு போகும்படியாக என்ன பண்ணால் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தான். கர்த்தர் இந்த மரணத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணார்? நமக்கு ஜீவனை தந்தார். அதான் இயேசு மரித்து 3ஆம் நாள் என்ன பண்ணார்? உயிரோடு கூட எழும்பினார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய மரணத்திலேருந்து கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு பெரிய ஜெயத்தை தந்திருக்கிறார். மரணத்திலிருந்து ஜெயம். எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கெல்லாம் என்ன கர்த்தர் தந்திருக்கிறாரு? பிசாசை எப்படி ஜெயிச்சார் அப்படின்னா, நம்முடைய மரணத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
ஜெயத்தை தந்திருக்கிறார். அதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது வாசிக்க முடியாது. வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்கிறது போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவன். அப்போ அந்த பிசாசோடைய நோக்கெல்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளெல்லாம் என்ன பண்ணணும்? ஒன்றும் சொல்ல மாட்டேன்னீங்களே. எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கொன்று போடணும். சரியா? கொன்று போடணும் அப்படின்னா என்னது அப்படின்னா, இன்றைக்கி என் ஜீவனை எடுக்கிறது கிடையாது, என் ஆவிக்குரிய வாழ்க்கை, என் ஆவிக்குரிய மரணம். சரியா? ஸ்தோத்திரம். என்னை கொல்றதுனால பிசாசு ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க போகிறது கிடையாது. எல்லோரும் ஒரு நாள் சாக தான் போகிறோம். என் ப்ராப்பர்ட்டியை பிசாசு திருடுறதுனால அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாயம் கிடையாது. இலகா கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை திருடி அவன் போய் நரகத்தில் ஒரு வீடை கட்ட போகிறது கிடையாது. அவனுடைய நோக்கம் என்னென்னா, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதோ, இல்லை ஜீவன் எடுக்கிறதோ, அல்லது பார்த்திங்கன்னா சரீர பலவீனங்களை கொண்டு வருதோ. சரியா? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போகும்படியாக, ஒரு ஆவிக்குரிய மரணத்தை பார்ப்பதற்காக தான் அவன் என்ன பண்ணுகிறான், அவன் திட்டமிடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் மரித்து என்ன பண்ணால் உயிரோடு எழும்பினார். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, கல்வாரி சிலுவையில் இந்த மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, சரியா, தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போது என்ன ஜெயத்தை எடுத்தார் அப்படின்னா, நம்முடைய மரணத்திலிருந்து ஒரு ஜீவனை தரும்படியான ஜெயத்தை கர்த்தர் என்ன பண்ணார், எடுத்தார். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிசாசானவன் அவன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், பூமி எங்கும் என்ன பண்ணுறானா, யாரை விழுங்கலாம், யாரை நாசமாக்கலாம், யாரை சேதப்படுத்தலாம், சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையை யாரை கெடுக்கலாம் அப்படின்றதான் என்ன பண்ணுறான். அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வேதம் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிசாசை அழிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. ராமன் சொல்லலாம், பிசாசை தேவன் அழிப்பதற்கு ஒரு காலம் இருக்குது. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 29ஆம் வசனம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, காலம் வருவதற்கு முன்பதாகவே why are you tormenting us? வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எல்லாம் சொல்லுங்க பாருங்க. அப்பாயிண்டட் டைம் வருதுக்கு முன்னாடி எங்களை ஏன் டார்மெண்ட் பண்ணுறீங்க? சரி, அப்பாயிண்டட் நேரம், ஒரு குறித்த காலம் வருதுக்கு முன்னாடி எங்களை ஏன் வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7-10 வசனங்களை வாசிங்களேன். அந்த 1000 வருஷம் முடியும் போது கோகையும் மாக்கோகையும் மோச போக்கும்படி அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பாளையத்தையும் நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். 10ஆம் வசனம் முக்கியமான வசனம் வாசிங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. This is where God will destroy Satan. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற எப்படி வாசிக்கணும்? மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகி அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் என்ன பண்ணுவார்கள்? வாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சரியா? ஸ்தோத்திரம். ஸோ அது வரையுமே என்ன இருக்கும் அப்படின்னா, பிசாசோடைய கிரியைகள் என்ன பண்ணும்? இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணும்? அது இருந்துகிட்டே தான் இருக்கும். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பூமி 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாக்கோகையும்
மோச போக்கும்படிக்கு. சரி, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பைபிள் ஸ்டடிக்கு வரணும். சொல்லுங்களேன், இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கே வரணும்? நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் தான் புரியும். வெளிப்படுத்தின விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் இது சூத்திரம் கோகுனா என்ன, மா கோகுனா என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு என்ன பண்ண புரியும். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் முற்றிலுமாய் பிசாசை அவர் நியாயம் தீர்க்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான் என்று சொன்னால், இந்த பூமியில் தேவ பிள்ளைகளோடு கூட ஒரு போராட்டத்தை என்ன பண்ணிட்டான், போராடிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ரெசிஸ்ட் தி டெவில், பிசாசை என்ன பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்க, அவன் என்ன பண்ணும், தூரமாய் ஓடி போவான்னு வசனம் இருக்குது. கரெக்டா? என்னங்க ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிசாசை எதிர்த்து நில்லுங்க, பிசாசை என்ன பண்ணுவான், தூரமாய் ஓடி போவான் என்று சொல்லி வசனம் இருக்குது. சரியா? பவுல் அழகாக ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாரு, எப்படி பிசாசை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாய் நல்லா கவனிங்களா, எங்கெல்லாம் பிசாசு வந்து ஒரு மனுஷனை எங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்றத பவுல் சொல்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 14லேருந்து வாசிங்களா. எபேசியர். போன வாரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, 6 காரியங்கள். சரி, 6 காரியங்களை நம்ம பார்த்தோம். என்னென்ன வாசித்தோம்? சத்தியம் என்னும், முதலாவது சத்தியம் என்னும் கச்சை. அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை, ரைட், ஓகே, ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்கிறோம். முக்கியமாக ஒரு 6 காரியங்களை பவுல் சொல்கிறார். எத்தனை காரியங்களை சொல்கிறாரு? எல்லாம் சொல்லுங்கள், பின்னாடி பெண்கள் எல்லாம் சொல்லுங்கள். எத்தனை காரியங்கள்? 6 காரியங்களை சொல்கிறார். 6 காரியங்கள் என்னென்னா, எதெல்லாம் அவன் மையமாய் வைத்து எதெல்லாம் திட்டமிட்டு அவன் நம்மோடு கூட போராடுகிறான் என்று சொன்னால், முதலாவது என்ன அப்படின்னா சத்தியம். சரியா? முதலாவது என்னது? சத்தியம். அப்புறம் அடுத்தது என்னது? நீதி. 3வது என்னது? சமாதானம். சரியா? 4வது என்னது? விசுவாசம். 5வது என்னது? ரட்சிப்பு. 6வது என்னது? கர்த்தருடைய வார்த்தை. சரியா? கரெக்டாக நான் சொன்னது? இப்போ முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். ஹல்லேலூயா. திஸ் இஸ் த பிளேஸ் வேர் சேட்டன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சரி, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை என்ன பண்ணுவான், ஒரு கிரியையை அவன் நடப்பிக்கிற ஒரு இடம் எது அப்படின்னா ட்ரூத், சத்தியம். சத்தியத்தை என்ன பண்ணுவான் அப்படின்னா மேனிப்புலேட் பண்ணுவான். என் கூட இருக்கீங்களா? சத்தியத்தை என்ன பண்ணுவான்? மேனிப்புலேட் பண்ணுவான். ஹல்லேலூயா. he will show as it is real. ஒரு உண்மையை போலவே இருக்கும், ஆனால் அது என்னவா இருக்காது, ரியலாக இருக்காது. it will be fake. ஹல்லேலூயா. அது பொய்யாக இருக்கும், மாயையாக இருக்கும். சரி, ஆண்டவர் சொன்னதுக்கு எதிர்மறையான விஷயங்களை என்ன பண்ணுவான், ஜனங்களுடைய இருதயங்களிலே அவன் புகட்டுகிறதாய் அவன் இருப்பான். ஹல்லேலூயா. ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணுவான்னா, சத்தியத்தில் இருக்கிற அந்த சாரத்தை என்ன பண்ணுவோம், எடுத்துடுவான். ரொம்ப 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 அழகாக, நமக்கே தெரியாது, சத்தியத்தில் இருக்கிறதான அந்த ரியாலிட்டியை, உண்மைத்துவத்தை என்ன பண்ணுவான், அவன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆண்டவர் சொல்லுவார், இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவன் ரொம்ப அழகாக என்ன பண்ணுவான், இதை நீ புசிக்கிற நாளில் என்ன பண்ண மாட்ட, நீ சாக மாட்ட. அல்லேலூயா. அண்ட் யூ ஷுட் நோ, தந்திரமாக இருக்கும், கான்ட்ரடிக்டாக இருக்கும். இதை தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். சரி, தேர் வில் பி சம் ஏரியாஸில் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நமக்கு புரியாத இடங்களில் கான்ட்ரடிக்ஷனை கொண்டு வந்துடுவோம். பெரிய விஷயத்தில் ஒரு வித்தியாசம் இருந்தால் நாம் எல்லாம் பண்ணிடுவோம், எல்லாருமே என்ன பண்ணிடுவோம், என்ன ஒன்று சொல்கிறீங்க, பெரிய விஷயத்தில் ஒரு முரண்பாடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவோம். இப்போ இதுக்கும் ஒரு இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது பாஸ்டர், இது வந்து ஃபோன் கிடையாது, இது என்ன தான், சரியா, என்ன சொல்லுவீங்க, இதை இது ரிமோட்டு, இதுதான் உங்கள் ஃபோனுன்னு சொல்லுவீங்க. அதுவே இந்த ஃபோனையே மேனிப்புலேட் பண்ணி சின்னதாக என்ன பண்ணுவான், ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்து சத்தியத்தை ஜனங்களிடத்துலேருந்து எடுப்பான். இன்றைக்கி நடக்கிற ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி, பிசாசோடைய பயங்கரமான ஒரு திட்டம். சரியா? ஸ்தோத்திரம். நான் சொல்ல பார்த்தீங்கன்னா, போன வாரம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, கன்வர்ஜிங் ஸ்பிரிட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, தலைமழை கை வச்சேன்னா அதை அழக்கழிச்சு அப்படியே பிறண்டு கீழே உருண்டு அப்படியெல்லாம் விழுது பார்த்தீங்களா. இந்த வகை பிசாசு பொதுவாகவே என்ன பண்ணுன்னா, ஒரு மனுஷனை மரணத்துக்குள்ளே கொண்டு போகும்.
சரியா ஸ்தோத்திரம், அக்னியில் போய் விழுறதுக்கு, தண்ணியில் போய் விழுறதுக்கு, சூசைட் பண்ணுறதுக்கு, இப்படிப்பட்ட தாட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், இந்த வகை பிசாசுகள் கொண்டு வரும். You there with me? அல்லேலூயா. சரியா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படியெல்லாம் பார்த்துருக்குறீங்க? சரியா, அழக்கழிச்சிட்டு வெளியே போகும் பார்த்தீங்களா? இந்த வகை பிசாசுகள் எல்லாம் பொதுவாகவே என்ன பண்ணால் ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு, சரி மேபி அவன் நேரடியாக வந்து ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது, பட் இட் கேன் லீட் டு டெத். சரி, ஒரு மனுஷனை எங்கே கொண்டு போகும் அப்படின்னா, அக்னியில் கொண்டு போய் விழுறதுக்கு கொண்டு போய் என்ன பண்ணும், ஒரு தூண்டுதலை கொண்டு போகும். தண்ணியில் போய் விழுறதுக்கு, இல்லை சூசைட் பண்ணுறதுக்கு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணும், அது என்ன பண்ணும், ஒரு வேலை. நல்லா கவனிங்களேன் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ளே தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா, தயவுசெய்து நீங்கள் நல்ல ஊழியர்கிட்ட உட்காந்து என்ன பண்ணுங்கள், ஜெபிக்க, இல்லை பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணுறது. யூ ஹேவ் டு கோ அண்ட் ப்ரே. அல்லேலூயா. ஆனால் ஒரு சில பிசாசுகள் எப்படி அப்படின்னா, நமக்குள்ளே நம்ம சபைக்குள்ளே வருவோம், கர்த்தரை ஆராதிப்போம், தேவனை தொழுது கொள்வோம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் நமக்குள்ளே என்ன பண்ணுவான்னா கிரியை செய்வான். தெரியவே தெரியாது. எப்படி கிரியை செய்வான் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வசனத்தின் அந்த விதையை என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் எடுத்துருவான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நாம் எப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, சபைக்கு வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், சரியா ஜெபம் பண்ணுறோம், பைபிளை வாசிக்கிறோம், இப்படி எல்லாம் இருக்கும். இதெல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா, இதை வந்து பெருசாக பூஸ்ட் பண்ணி காட்டிடுவான். அப்போது உண்மை என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அல்லது சத்தியம் ஒரு மனுஷனுக்குள்ளே வளராமையே இருக்கும். You should understand, if a person is not growing spiritually, you should understand, if a person is not growing or வசனத்தினுடைய தெளிவு அவனுக்குள்ளே வராமல் இருந்துச்சுன்னா, someone is working behind அப்படின்றத புரிஞ்சுக்கணும். Am I right? அல்லேலூயா. ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவிசுவாசிகளுடைய கண்களை பிசாசானவன் என்ன பண்ணுவான், அவன் மறைத்து போடுவான். சத்தியம் தெரியாதபடிக்கு எல்லாம் கேட்பாங்க, ஆனாலும் என்ன ஆகாதுன்னா வசனம் எங்கே போகாது அப்படின்னா இருதயத்துக்கு போகாது. எல்லாம் கேட்பாங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யாது. அல்லேலூயா. அப்போது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒருவேளை எனக்குள்ளே இப்படி அழக்களிக்கிற ஆவி இல்லைனாலும் எனக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு பிசாசு இருக்கிறான். இல்லை அப்படி இப்படி சொல்லலாம், நான் பிசாசுக்கு ஒரு சில இடங்கள் என்ன பண்ண விட்டு கொடுத்துட்றேன். அல்லேலூயா. சரியா, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா என்ன பண்ணுவார், சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். am I right? கரெக்டு தானே? நான் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தார்னா என்ன எப்படி நடத்துவார், வசனத்தின்படி சத்தியத்தின்படி அதுக்குள்ளே என்ன நடத்துவார். ஆனால் இதை கேட்காம போகிறேன், இதுக்குள்ளே ஒரு உணர்வு வராமல் போகுது, இதை நான் என்ன பண்ண போகிறேன், என் ஹார்ட்டில் நான் ரிசீவே பண்ணாமல் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் சர்ச்சில் தான் இருக்கிறேன், ஆனாலும் என்ன பண்ணுறது எதுவுமே எனக்குள்ளே இல்லை அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி யார் கிரியை செய்கிறான்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம பல வருஷமாக விசுவாசியாக இருக்கிறேன்றது பெருசு கிடையாது. சரிங்களா? 1970 ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெரிய ப்ரைட் கிடையாது. அதில் ஒரு பெருமை நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குறோம், எவ்வளோ தூரம் இன்றைக்கி சத்தியத்தினுடைய தெளிவு நமக்கு இருக்குது அப்படின்றதான ஒரு அறிவு நமக்கு வேணும். இல்லை இன்னுமே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளை போலவே இருப்போம். போன குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு ஒரு முஸ்லீம் தம்பி சர்ச்சுக்கு வந்திருந்தான். ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது, செய்தி நடந்துகிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணிருந்தான்னா, பின்னாடி உட்காந்து குரான் வாசிச்சுட்டு இருந்தான். இங்கே ஆராதனையில் என்னது ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணா, he was reading Quran but he came to church. ஒரு ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்தாலும் அவன் உள்ளே உட்காந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அவன் குரானை வாசிச்சுட்டு இருக்கிறான். ஆராதனை முடிஞ்ச உடனே அவன் வந்து பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு, குரான் இப்படி சொல்லியிருக்கு, பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு, குரானில் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி he was defending, he was finding, இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு, இதுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் தரீங்க, குரானில் இப்படி சொல்லியிருக்கு. சரியா? ஒரு வேளை நம்மக்கிட்ட யாராவது ஒரு முஸ்லீம் வந்து கேட்டிருந்தா நாம் என்ன பண்ணியிருப்போம், என்ன பண்ணியிருப்போம், கரெக்டாக பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பண்ணியிருப்போம், எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், டேரக்டாக நீங்கள் அவரை போய் பாருங்கள். இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது? ஸ்தோத்திரம், அவர் இருக்கிறார், நீங்கள் அவர்கிட்ட போய் பேசுங்க, எங்ககிட்டலாம் என்ன. சரியா? ஸ்தோத்திரம். அவன் மசூதியில் he is just an ordinary believer. சரியா? மசூதியில் அவன் சாதாரணமான ஒரு விசுவாசி. அவனுக்கு ஏகப்பட்ட வசனம் தெரியுது, கட 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 கடன்னு வசனத்தை சொல்கிறான். குரானை என்ன பண்ணுறான், ஸ்தோத்திரம், ஒரு நாளைக்கு 3 முறையாவது வாசிக்கிறான். அவன் வாசிக்கிறனால தானே இத்தனை கேள்விகள் அவனுக்குள்ளே வருது. அல்லேலூயா.
சரியா? பட் இன்னைக்கு நமக்கு அப்படியெல்லாம் இல்லைல்ல. இன்னைக்கு சத்தியமே என்னன்னு தெரியுது கிடையாது. எனக்கு எது சத்தியம், எது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்ற ஒரு புரிதலே கிடையாது. சரியா? ஆனால் வருஷக்கணக்காக இருக்கிறோம், சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறோம், வருஷக்கணக்காக சர்ச்சில் இருக்கிறோம். நமக்கு எது சரியான சத்தியன்றது தெரியதே கிடையாதுல்ல. there are a lot of diversities in the truth. இன்றைக்கி நிறைய விதமான பன்முகங்களில் பல விதமான உபதேசங்கள் இன்றைக்கு என்ன இருக்குது, இன்றைக்கி சபைகளுக்குள்ளே வந்திருக்குது. சரியா? இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத விதங்களில் என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி வேதாமத்தில் இருக்கிற வசனங்களை அப்படியே கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி பிரசங்கிக்கிறத நம்மலாம் பார்க்குறோம் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி கேட்டுட்டும் இன்றைக்கி இது சரியான சத்தியம், இது சரியான சத்தியம் இல்லை அப்படின்றதான அறிவு நமக்குள்ளே என்ன பண்ணுறது கிடையாது, வருது கிடையாது. எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுறோம், புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஓகே, எல்லாத்துக்கும் ரைட், ஓகே, இது சரி, இது சரி. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு என்ன தெரியாது, நமக்கு என்ன தெரியல, வசனம் தெரியல. வசனம் தெரிஞ்சு அதோட சாரம்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இங்கே எங்கேயோ தப்பு பண்ணுறாரு, இது எதையோ தவறாக சொல்லி தராரு, இது சரியில்லையே அப்படின்றத நாம் என்ன பண்ணுவோம், அதை டிசைன் பண்ணுவோம். அது டிசைன் பண்ணுறதுக்கே இடம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, லேக் ஆஃப் நாலேஜ் இன் த ட்ரூத் அண்ட் வி do not know the truth. அதை கற்றுக்கொள்ளணுன்ற ஆசையும் கிடையாது, அதை குறித்ததான ஆழங்களுக்குரியதான காரியங்களை புரிந்து கொள்ளணுன்ற ஒரு எண்ணமும் கிடையாது. அல்லேலூயா. 13 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டாம், நல்லா கவனிங்க. ரொம்ப அழகாக ஒரு ஓமையை சொல்கிறார் ஆண்டவர். சரியா? எல்லார் மேலேயும் என்ன விழுது, விதை விழுது. விழுதா இல்லையா? நான் பிரசங்கிக்கிறது எல்லாத்து மேலேயும் விழுதா இல்லையா? விழுது தானே? ஸ்தோத்திரம். நான் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விதைகள், அது எல்லார் மேலேயும் விழுது. ஆனால் ஒரு சிலர் மேலே எப்படி விழுது அப்படின்னா, வழி அருகே விழுறது போல விழுது. சரி, அது என்ன பண்ணுது அப்படின்னா, அது போய் வேர் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே, சரி, இங்கேருந்து சபையை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளேயே பிசாசு என்ன பண்ணிடுவான், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். இங்கே எப்படி இருப்போம், சபைக்குள்ள ஒரு 2 மணி நேரம் நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் என்ன ஆகிடுவோம் அப்படின்னா நம்ம மாறிடுவோம். ஒரு சில பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் கற்பாறையில் விழுந்தது போல இருக்கிறாங்க. சரியா? ஒரே இடத்துல தான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை ஆண்டவர் சொல்கிறாரு. சரியா? ஸ்தோத்திரம். எவ்வளோதான் சொன்னாலும் ஒரு சிலருக்கு என்ன ஆகாது, வசனம் போகாது. அது என்ன பண்ண, பிசாசு என்ன பண்ணுறான், இதுக்கு பின்னாடி யார் கிரியை செய்கிறான்னா, பிசாசு கிரியை செய்கிறான். ஒரு சிலருடைய இருதயங்களை கர்த்தர் என்ன பண்ணுறார், கர்த்தர் கிடையாது, அவங்க கடினப்படுத்திடுறாங்க. கடினப்படுத்தினா வசனம் என்னதான் பேசினாலும் அது என்ன ஆகாது, அது முளைச்சி வரவே வராது. கொஞ்சம் கிடுகிடுன்னு வரும், வெயிலுன்னு உஷ்ணத்தில் அது வாடி போய் என்ன ஆகிடும், அது தளர்ந்து போயிடும். முட்களின் நடுவே உழுது, அது எப்படி இருக்குது அப்படின்னா, அதுவும் வளரும், ஆனால் அநேக நெருக்கத்தின் நிமித்தமாக அதுவும் என்ன ஆகிடுது, அதுவும் பட்டு போயிடும். ஆனால் ஒரு சில விதைகள் மட்டும்தான், சரி, ஒரு சில விதைகள் மட்டும்தான் நல்ல நிலத்தில் போய் விழுது, அது 30, 60, 100 பலனை தருகிறது. அல்லேலூயா. அப்போது வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே போகலை அப்படின்னாலுமே பிரச்சனை இருக்குது. ஒரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளலைனாலும் பிரச்சனை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது நீங்களாக செய்கிறது கிடையாது, உங்களுக்குள்ளே உங்களுக்கு விரோதமாய் ஒரு சத்துரு கிரியை செய்கிறான். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்குள்ளேன்னு சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் உங்களுக்கு விரோதமாக சத்ரு உங்களுடைய மனக்கண்களை கட்டி வைத்து, உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கட்டி வைத்து, உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி, இந்த வசனம் வளராதபடிக்கு, சத்தியமே வளராதபடிக்கு கடினப்படுத்தி. ஆனால் ஜெபம் பண்ணுவாங்க, புரியுதா உங்களுக்கு? ஜெபம் பண்ணுவாங்க, வசனத்தை வாசிப்பாங்க. ஆனால் என்ன இருக்காது அப்படின்னா, எல்லாம் இருக்கும், ஆனால் வளர்ச்சின்றது இருக்காது. வளர்ச்சி எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு கனி வரும்போது தான் வளர்ந்துருக்கான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. ஓ, சத்ரு இன்னைக்கு ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்த சத்தியத்தை திருடுறது. சத்தியத்தை ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ணுறது, திருடுற வேலை. இதை நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறது இல்லை. சத்தியம் வளராமல் நமக்குள்ளே கிரியை செய்கிறான், சத்தியம் நமக்குள்ளே நிலையாயிடாமல் அவன் என்ன பண்ணுகிறான், கிரியை செய்கிறத நம்ம பார்க்குறோம். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரொம்ப அழகாக சொல்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணுமா, விடுதலையாக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. ம் 32ஆம் வசனத்தில்.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரியா? இப்போ நான் அதை கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சொல்லித்தர போகிறேன். எத்தனை பேர் கவனிக்க ஆசையாக இருக்கீங்க? கவனிக்கலாமா? சரி, எது சத்தியம் அப்படின்றத புரிஞ்சுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆஸ்டினும் ஜோனத்தனும் 2 பேரும் வாங்கலேன், 2 பேரும் வாங்க. சரியா? ரைட். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். பாவம் மனுஷனுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். என்னதுங்க ஒரு மாதிரியாக பார்க்குறீங்களே? பாவம் எப்படி வந்துச்சுன்னு என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரியா? முதல்ல எப்படி வந்துச்சு? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால சந்ததியாக பாவம் வருது. சரி, இப்போ இப்படி வச்சுப்போம். ஓகே, இவர் ஒரு யூதன். யார்? நீங்கள் பேசுனீங்கன்னா தான். சரியா? பேசுனீங்களா? ரைட், ஒரு நிமிஷம். பைபிள் எடுத்து வந்துருக்கு. இவர் தேவனை அறியாத ஒரு மனுஷன். யார்? நீங்கள் என்னங்க நல்லா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இவர் தேவனை அறிஞ்ச மனுஷன், இவர் பார்த்தீங்கன்னா தேவனை அறியாத மனுஷன். சரி, இப்படி வச்சுப்போம். சரி, யூதனா சொல்கிறது தான் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவர் சர்ச் பிலீவர். யார்? என்ன வச்சுருக்கிறார் கையில்? பைபிள் வச்சுருக்கார். பரவாயில்ல, அந்த அளவுக்கு நீங்கள் முழிச்சிருக்கிற வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. நான் தப்பிச்சேன். ஆனால் இவர் என்னது? கொஞ்சம் வெக்கப்படுற அவிசுவாசி. சரியா? இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் பைபிளும் இல்லை, கையில் எதுவும் இல்லை. ஆண்டவர் பார்த்து என்ன சொல்கிறாரு? நான் உன் கையில் என்ன கொடுத்துருக்குறேன்? பைபிளை கொடுத்துருக்குறேன். அப்போது நீ நடக்க வேண்டிய வழியெல்லாம் எதில் இருக்குது? இதெல்லாம் இருக்குது. சரியா? எல்லாம் கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த உண்மையான பிலீவர் என்ன பண்ணார்? கீழ்ப்படியாமல் போயிட்டார். சரியா? கீழ்ப்படியாமை நிமித்தமாக இவர் என்னவா மாறினார்? கரெக்டு தானே? பாவி. சரியா? வசனத்தை கொடுத்து கீழ்ப்படியாததுனால என்ன ஆனார்? இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நியாய பிரமாணத்தை கொடுத்தார் ஆண்டவர். நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாததுனால இவர் என்னவாயிட்டார்? பாவியாகி மாறிட்டார். சரியா? இந்த பக்கம் பார்த்தேன், அவிசுவாசிக்கிட்ட பேசுவோம் கொஞ்ச நேரம். இந்த அவிசுவாசி இவர் பாவியா இல்லை பரிசுத்தவானா? என்னப்பா? எதுவும் தெரியாததுனால நான் விசுவாசி. இவர் எதுவும் தெரியாததுனால விசுவாசி. நான் என்ன கேட்குறேன்னா, விசுவாசி கதை கிடையாது. இவர் பாவியா என்ன? நீங்கள் சொல்லுங்கள். இவர் பாவியா பாவி இல்லையா? பாவின்னு சொல்கிறவங்களா கையை தூக்கி காட்டுங்க. நல்லா கையை தூக்கி காட்டுங்க. சரி, நான் கேட்குறேன், என்னத்தினால இவரை பாவின்னு சொன்னீங்க? இது என்ன கொடுமையாக இருக்குது? இவர் கையில் பைபிள் இருக்குது, பைபிள் கீழ்ப்படியில் ஆண்டவரை தெரிஞ்சிருக்கிறாரு, அதனால் இவரை பாவின்னு சொல்லிட்டீங்க. இவர் கையில் ஒன்றுமே கிடையாது, ஆண்டவரும் தெரியாது, ஆனால் இவரை என்னன்னு சொல்கிறீங்க? கொண்டு போய் என்ன மோசமான நாட்டில் இருக்கீங்க நீங்களாம். இவரை பாவின்னு சொல்கிறீங்க. எப்படி பாவின்னு சொல்லுவீங்க நீங்கள்? ஆனால் பைபிள் சொல்லி இவனையும் பாவின்னு தான் சொல்லுது. வாட் பேட் காட்ல? இவரையும் என்ன சொல்லுது? பாவின்னு தான் சொல்லுது. சரி, எப்படி ஆண்டவர் பாவின்னு சொல்கிறாரு? ஏதாவது ஐடியா இருக்கா? ஆதாமா என்னங்க வேற என்னதிங்? அதை பக்கத்தில் பார்த்துங்க. அதுக்கு தான் பைபிள் படிக்கணும். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். அதுக்கு தான் என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும். வீட்டுக்கு போய் ரோமர் 1 அதிகாரம், இப்போ இங்கே எடுக்காதீங்க, வீட்டுக்கு போய் ரோமர் 1 அதிகாரத்தையும் 2 அதிகாரத்தையும் இப்போ எடுத்து வாசிக்கணும். சரியா? என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என்ன சொல்கிறாருன்னா, நல்ல கவனிங்க. சரியா? இவருக்கு நான் போய் பிரசங்கிக்கவும் கிடையாது, பைபிளை நான் இவர் கையில் என்ன பண்ணலை, கொடுக்கவும் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தாலும் இவர் வானத்தை அண்ணாந்து பார்க்குறார். நைட்டு பார்க்கும்போது என்ன தெரியுது? ஏதா இடக்கு பழக்கமாக சொல்லக்கூடாது. வானத்தை பார்த்தா என்ன தெரியுது? நட்சத்திரங்களை தெரியுது. இப்படி சுற்றி பார்க்குறாரு. சரியா? ஏகப்பட்ட அழகான மழைகள், குன்றுகள், இதெல்லாம் தெரியுது. சரியா? இதெல்லாம் பார்க்கும்போது இவரோட மனசில் என்ன வரணும்? ஒரு சிருஷ்டிகர் ஒருவர் உண்டு, இதை உண்டாக்கின ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு என்பதான அறிவு நான் பிரசங்கித்தாலும் பிரசங்கிக்காமல் போனாலும் இவருக்கு என்ன வந்திருக்கணும்? இது வந்திருக்கணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இவர் என்ன பண்ணிட்டார்னா, அந்த தெய்வத்தை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல்
இவரா என்ன பண்ணிட்டார்னா, இவரா தெய்வத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கிட்டார். திடீர்னு மழையை பார்த்தார், ஆஹா, உடனே மழையை என்ன பண்ணிட்டாரு, தெய்வமாக வணங்கிட்டார். சூரியனை பார்த்தாரு, திடீர்னு என்ன பண்ணிட்டாரு. யாரா சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணுறீங்களா? சரியா? காலையிலையா? ஐயோ, சரியா? உடனே சூரியனை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சரியா? ரைட், ஓகே. அப்புறம் என்ன நடந்துச்சு? அது மட்டும் விட்டாங்களா? ஊரும் பிராணிகள், பறக்கும் பறவைகள், மிருகங்கள். யாராவது பீஃப் சாப்பிட்டு பாருங்க, புரியலையோ? புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, தெய்வங்களாக மாறிடுச்சு. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, ஐயா, உண்டாக்கினது நான், ஆனால் என் மகி மேலே யாருக்கு போயிடுச்சு? கழுதைக்கும். என் மரியாதையெல்லாம் யாருக்கு போயிடுச்சு? ஊரும் பிராணிகளுக்கும் பாம்புக்கும். என் மரியாதையெல்லாம் எங்கே போயிடுச்சு? பசுவுக்கும். என் மரியாதையெல்லாம் எங்கே போயிடுச்சு? சரி, இதெல்லாம் இங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார்? யூ சென்ட் அகெயின்ஸ்ட் மீன்னு சொல்கிறாரு. நியாயமா இல்லையா? நியாயமா இல்லையா? even though he may not know the name of the Lord, என் தேவனுடைய நாமத்தை தெரியாமல் இருந்திருந்தாலும் he knew the creator, but he did not come forward to identify him. கரெக்டா? கரெக்டா? அல்லேலூயா. இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். சரியா? இந்த ஃபோனை பார்க்குறீங்க, இதை நிச்சயமாக யாராவது ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கி இருப்பாங்க. ரைட்டா? இது என்ன மேக்குன்றதை கண்டுபிடிப்பீங்களா, கண்டுபிடிக்க மாட்டீங்களா? இது என்ன என்ன ஃபோனுன்னு கண்டுபிடிப்பீங்களா, கண்டுபிடிக்க மாட்டீங்களா? உடனே நீங்கள் பார்த்து இதை பார்த்த உடனே, இல்லை இது பார்த்தீங்கன்னா சாம்சங் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? இல்லை இது உடனே என்னது, வேறு ஏதாவது ஃபோன் பேர் சொல்லுங்களேன், நோக்கியா அப்படின்னு சொல்லிடுவீங்களா? என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? ஐயோ, புரியுதா உங்களுக்கு? உடனே என்ன பண்ணுவீங்க, இது என்னது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, அதை தெரிஞ்சுக்க. அப்புறம் தான் கண்டுபிடிச்சோன்னா, ஓகே இது இந்த ஃபோனு அப்படின்றத ஒரு இது வரும்ல. அந்த ஃபால்ட்டை யார் பண்ணா அப்படின்னா, இவன் பண்ணிட்டான். ஐடென்டிஃபைங் த ட்ரூ காட். இவர் யாரு, இந்த சிருஷ்டிப்பின் தேவன் யாரு, சரி, உண்டாக்கின தேவன் யார், இவருடைய நாமம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு பதிலாக இவன் என்ன பண்ணானா, இவனா கிரியேட் பண்ணிட்டான். சாம்சங்கு, சரியா, இதை பார்த்தானா, நோக்கியா, இவர் தான் நம்மளுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டான். இதை தான் ஆண்டவர் பார்த்தாரு. டே, நான் யார் பார்த்தீங்கன்னா, நான் சாம்சங்கும் கிடையாது, நான் நோக்கியாவும் கிடையாது, நான் இந்து அப்படின்றத இவன் என்ன பண்ணல, புரியல. தென் he became a sinner. இப்போ என்ன சொல்லுங்க, விசுவாசியும் எல்லாம் சொல்லுங்களேன், விசுவாசியும் பாவி, தேவன் அறியாதவனும் சரியா பாவி. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துல இவங்களை மீட்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரணும், ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன், அது சொல்லி புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். சரியா? நியாய பிரமாணத்தை கத்த தந்ததுக்குரிய நோக்கம் என்னன்னா, அவனை நீதிமானாய் வைப்பதற்காக தான் கத்தர் என்ன கொடுத்தார்னா நியாய பிரமாணத்தை தந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நியாய பிரமாணம் எதுக்கு? கமாண்ட்மெண்ட்ஸ், லா, இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா அவனை என்னவா மாற்றணும். நிறைய பேருக்கு நீதிமான்னாலே என்னன்னு தெரியாது. உண்மையா இல்லையா? சரி, நீதிமான்னாலே என்னன்னு தெரியாது, அதனால என்னன்னு சரி. இப்போ நான் புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். சரியா? நீதிக்கு ஆப்போசிட் என்னது? இப்போ புரிஞ்சிச்சு. அப்போ நீதி செய்யும்படியாக அநியாயமான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்தார். புரியுதா? பிறர் மனைவியை இச்சியாது இருப்பாயாக. இச்சித்தா அது என்னது? அநியாயம். அப்போ நீதி செய்கிறவனா இருந்தானா என்ன பண்ணணும்? தான் மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும். புரியுதா? அப்போ ஏதாவது ஒரு பாதிப்பை கொண்டு வராங்க அப்படின்னா அதெல்லாம் என்னது? அது அநீதி. சரி, யாருக்கு, யாரோடைய சகோதரனுக்கோ இல்லை மனைவிக்கோ இல்லை இப்போ சகோதர சகோதரிகளுக்கு, சரியா, மனுஷனுக்கு ஒரு அநீதியான செயலை கொண்டு வருது பார்த்தீங்கன்னா அது அநீதி. இப்போ பிரமாணங்களை கத்தர் என்ன கொடுத்தார் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். ஒன்று, ஆண்டவருக்கு நீதியாக இருக்கணும், அடுத்தது மனுஷனுக்கு நீதியாக இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், மனுஷனுக்கு என்னவாக இருக்கணும்? நீதியாக இருக்கணும். அதனால தான் இதை செய்யாதன்னு சொன்னார். அப்போ லாவை கத்த தந்த ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, அநியாயம் செய்யக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். தூங்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தூங்கிடாதீங்க. பரவாயில்ல, முழிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல, சும்மா ஜாலியாக. தூங்கக்கூடாது, முழிச்சிருங்க. சரி, என்ன டிங்க்ரி லாவை ஆண்டவர் ஏன் கொடுத்தாரு? என்ன ஆனந்தம். சரியா? என்ன பண்ணக்கூடாது?
அநியாயம் என்ன பண்ணக்கூடாது, அநீதி செய்யக்கூடாது, நீதி செய்யணும். ஆனால் இவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு, பிரமாணம். சரியா, இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாரு, நிறைய லாஸை கொடுத்துட்டாரு. கொடுத்தவொடனே இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, புரியலையா உங்களுக்கு? ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறையா கொடுத்துட்டார். நிறையா கொடுத்தோன்னே இவரும் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறாரு, தோற்றுறோம் படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு எதெல்லாம் ஆயிடுச்சு, அதில் கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டார். ஃபெயில் ஆனோன்னு என்ன ஆயிடுச்சு, பாவி ஆகிட்டார். அநீதி செஞ்சிட்டார். சரியா, அநியாயம் செஞ்சா, அநீதி செஞ்சா இதுக்கு என்ன இருக்குது, தண்டனை இருக்குது. இந்த தண்டனையை தான் இயேசு சுமந்து கொண்டு உங்களை என்ன பண்ணார்னா நீதிமானாய் மாற்றினார். அப்படின்னா நல்லவர்களாய், நீதி செய்கிறவர்களாய் வேர் பிரித்தார். தட் இஸ் வாட் வி சே ஹோலி. அல்லேலூயா. நல்ல தேவ பிள்ளைகளாக நம்மளை என்ன பண்ணாரு, நீதிமான்களாய் கர்த்தர் வேர் பிரிச்சார். அந்த வேர் பிரிக்கிறது பேர் தான் என்னன்னா பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஒருவேளை இந்த பிரமாணத்தில் இவ எல்லாமே நல்லது செஞ்சிருந்தானா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்து பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பிறந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா, ஸ்தோத்திரம். இவனுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா குறைகள் இருந்துச்சு. சரியா, இப்போ எப்படி இவனை கொண்டு வராரு பாருங்களேன். இயேசு எப்படி கொண்டு வராரு அப்படின்னா, நியாய பிரமாணத்தின்படி இவனை என்ன பண்ணணும், நியாய பிரமாணத்தின்படி இவனை என்ன பண்ணணும், கொன்று போடணும். இதுதான் நியாய பிரமாணத்தினுடைய சட்டம், லா. சரி, இவன் ஏதாவது தப்பு செஞ்சானா என்ன பண்ணணும், அடித்து கொல்லணும். சரியா, அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை இருக்குது. சரி, எல்லாத்துக்கும் கல்லெறியது கிடையாது, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தண்டனை இருக்குது. அந்த தண்டனைப்படி என்ன பண்ணணும், செய்யணும். சரியா, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், இப்போ இப்படி ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கொண்டு வரலாம். ஓகே, உங்கள் குடும்பங்களில் பிள்ளைகள் இருக்காங்களா? நிறைய அருந்தவாளுங்கள்லாம் இருக்குல்ல, பிள்ளைகள் இருக்காங்களா இல்லையா? சரி, இப்போ நான் இப்படி வச்சுக்கலாம். சரியா, ஜோனு வந்து இப்போ என் பிள்ளை நிறைய குறும்பு செய்கிறான்னு வச்சுப்போம். என்ன பண்ணுறான், நிறைய குறும்பு செய்கிறான். குறும்பு செய்கிறதுனால இவனை என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி தள்ளிடுவேனா என்ன? ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், தள்ளவே மாட்டோம். திஸ் இஸ் வேர் த லவ் அண்ட் கிரேஸ் ஆஃப் காட். புரியுதா உங்களுக்கு? ஆனால் பவுல் அதுலேயும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படி ஆண்டவர் அன்பு செலுத்துறதுனாலையும், இப்படி ஆண்டவர் உன் மேலே கிருபையாக இருக்கிறதுனாலையும் இதை நீ என்ன பண்ணிடாதப்பா, நீ இதெல்லாத்தையும் கொஞ்சம் என்ன பண்ணிக்காத, அட்வான்டேஜ் எடுத்துக்காத. புரியுதா உங்களுக்கு? we never let our children to die. சரி, என்ன குறும்பண்ணாலும் என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுவோம், சரியா, ஆஸ் அ பேரண்ட். சரியா, ஜெர்மி என்ன அவன் பார்த்தீங்கன்னா குறும்பு பண்ணாலும் அந்த அன்பு தான் என்ன பண்ணுது, அந்த பிள்ளைய என்ன பண்ணுது, சரிடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி வைக்குது. சமயங்கள் கோவம் வந்து என்ன பண்ணிடுறோம், பலாரம் ஒன்று கொடுத்துட்றோம். ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா அவனை வந்து ஒரே அடித்து கொண்டுடணும் அப்படியெல்லாம் கிடையாது. எப்படியாவது சரியாயிட மாட்டானா அப்படின்ற ஒரு எண்ணம் தான். சரியா, என் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்றாங்களே, இது வேறு இது ரைட், கவனிங்களேன். ஓகே, ஸோ காட்ஸ் இன்டென்ஷன் இஸ் லவ். சரி, எப்படி என் பெத்த பிள்ளைய நான் நேசிக்கிறேனோ அதே போல தான் கர்த்தர் சபையை நேசிக்கிறார். சரியா, ஒவ்வொரு டைம் அவன் குறும்பு செய்யும் போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய எனக்கு என் பிள்ளைன்னும் போது என் குடும்பத்தில் நிறைய சட்டங்கள்லாம் இருக்குது. அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், ஒரு சிலதில் என்ன பண்ணுறான், அதிலெல்லாம் ஃபாலோ பண்ணுறான். சரியா, இப்போ நான் வச்சுக்கிறேன், இப்படி சொல்கிறேன்னா ஒரு 10 சட்டங்கள் இருக்குன்னு வச்சுக்குவான். 10 சட்டம் 8 சட்டங்களை ஃபாலோ பண்ணுறான், 2 சட்டங்களை மிஸ் பண்ணுறான். இதனால இவன் வந்து குடும்பத்திலேருந்து வெளியே தள்ளப்படுவானா? இல்லை, தள்ளப்படுறது கிடையாது. he is still in the house. Hallelujah, he is still in the house. எதனால அப்படின்னா என் அன்புனால, என் கிருபையினால. அதான் இங்கே நடந்துச்சு. உன் பிரமாணத்தினால நீ வந்து நிறைவேற்ற முடியாத காரியங்களை ஸ்தோத்திரம் அதை கர்த்தர் நிறைவேற்றி அவருடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் என்ன பண்ணிட்டார்னா எங்கே கொண்டு வந்தார் அப்படின்னா தேவனுடைய வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அப்படி தாங்க இன்றைக்கி நீங்களும் நானும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். இதுதான் சத்தியம். எவ்வளோ அழகான தேவன், எவ்வளோ அழகான தேவன். ராமன் சொல்லலாமா? இப்போ நான் ஆண்டவர், என்னது சும்மா பேருக்காக சொல்லுங்கள். சரி, அவருமா முடியலனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர். நீங்களாம்
என்னுடைய பிள்ளைகள். சரியா? இப்போ நான் கேட்குறேன், நியாய தீர்ப்பு நாள் நான் கேட்குறேன், எத்தனை பேர் நான் கொடுத்த பைபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க? கை தூக்குங்க. அப்போது உங்களுடைய முடிவு எங்கே தான்? நான் இப்போ ஆண்டவர் நியாய தீர்ப்போடைய சீட்டில் இருக்கிறேன். சரியா? நான் என்ன கேட்குறேன், ஷைனி நான் உன் கையில் என்ன கொடுத்துருக்குறேன், பைபிள் கொடுத்துருக்குறேன், நீ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியா? அப்போ நீ எங்கே போகணும்? சரியா? இல்லை எத்தனை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா? யாராவது ஒரு மனுஷனாக சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் 100% எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். சரி, இப்போ நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். நீங்களாம் நரகத்துக்கு போவீங்களா இல்லை நரகத்துக்கு போக மாட்டிங்களா? நரகத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்க? போவேன்னு சொல்கிறவங்களா கை தூக்கி காட்டுங்க. சரி இருங்க, நான் இப்படி கேட்குறேன், போக மாட்டேன்னு சொல்கிறவங்களா கை தூக்கி காட்டுங்க. இது பார்த்தீங்களா, இப்படி விளையாடக்கூடாது. ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லணும். நான் போவேன் இல்லைன்னா போக மாட்டேன். போகிறேன்னு சொல்கிறவங்களாம், போக மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் நல்லா உயர்த்தி காட்டுங்க, நல்லா உயர்த்தி போக மாட்டேன்னு சொல்கிறேன். ஏன் போக மாட்டீங்க? ஏன் போக மாட்டீங்கன்னு நான் கேட்டேன். You will not go. You will not go. இதுதானே நடந்துச்சு இங்க. வாடா இந்த பக்கம் வாடா தம்பி. இதுதானே நடந்துச்சு. இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாத யூதனை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவருடைய அன்பினாலும் அவருடைய கிருபையினாலும் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். பிரமாணங்களை கீழ்ப்படுகிறதுனால அவன் நீதிமான் ஆக்கப்படலை. இவனுடைய சேட்டையெல்லாம் ஆண்டவர் சுமந்ததுனால இவன் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான், இவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். சரியா? ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் என்ன தெளிவாக சொல்லுது அப்படின்னா, இவ்வளோ அன்பாக நேசிச்சு இவ்வளோ அழகாக உன்னை நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறேனே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த அன்பை மட்டும் நீ என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். நான் உனக்கு ரூம் கொடுக்குறேன்னு சொல்லி நீ என்ன பண்ணிடக்கூடாது, என் தலையில் நீ என்ன பண்ணிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதான் வசனம் சொல்லுது, இந்த அன்பையும் இவ்வளோ கிருபையாக நேசிக்கிற அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறான் பார்த்தீங்களா, அவனோட முடிவு தான் பரிதாபமாக இருக்கும். When a person has a heart to understand his love, when a person has a heart to know him more, the grace, இதை புரிஞ்சு when he starts to love me, என்ன நேசிக்க ஆரம்பித்தான் அப்படின்னா, this is the relationship. உன் குறும்பு எனக்கு பெருசாக தெரியல, என் அன்பு கிருபை. ஆனால் என்ன இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படி இருக்குன்னா, இது எல்லாத்தையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் பார்த்தீங்களா, அதான் இன்னைக்கு சபையோட பெரிய பிரச்சனை. சரியா? ஸ்தோத்திரம். இதை தான் பிசாசு என்ன பண்ணுவான், ரொம்ப என்ன பண்ணுவான், அப்படியே தெரியாத மாதிரி சத்தியத்தை என்ன பண்ணுவான், மேனிப்புலேட் பண்ணிடுவான். நல்ல கவனிங்க, ஐ எம் டெல்லிங் யூ வெரி கிளியர்லி. சத்தியத்தை என்ன பண்ணிடுவான், மேனிப்புலேட் பண்ணிவிடுவான். உடனே இவன் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒரு சில சமயங்களில் எப்படின்னா இன்றைக்கி இருக்கிற விசுவாச பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி சபைகள் ஊழியக்காரர்கள் அப்படின்னா உடனே என்ன பண்ணான், உடனே விசுவாசம்னு ஒரே பக்கம் குதிக்கிறது, இல்லை கிருபன் ஒரே பக்கம் குதிக்கிறது, இல்லை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஒரே பக்கம் குதிக்கிறது. எதையாவது ஒன்றில் என்ன பண்ணுவான் பிசாசு, உங்களை என்ன பண்ணுவான், ஆமாம், he will try to ஏமாற்றி உங்களை எப்படியாவது வஞ்சிக்க பார்ப்பான். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ என்ன விடுதலை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? இவருக்கு என்ன விடுதலை ஆயிருக்கும்? ஐயோ விடிய நான் என்ன தான் பேசியிருக்கிறேன். சரியா? என்ன இவனுக்குள்ள என்ன ஒரு ஜாய் வந்திருக்கு, என்ன கட்டிலேருந்து விடுதலை ஆயிருப்பான். நான் இப்படி இருந்து பாவத்தில் இருந்த என்ன, நியாய பிரமாணத்தினால நான் பாவியாக இருந்த என்ன, கர்த்தர் என்ன பண்ணாரு, என்னை விடுவிச்சார்ன்ற ஜாய் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த சத்தியம் வந்ததுக்கப்புறம் இவனுக்குள்ளே என்ன வந்துடும், சந்தோஷம் வந்துடும். அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, God never wants anybody to go to hell. எந்த மனுஷனும் நரகத்துக்கு போவதற்கு கர்த்தர் விரும்புகிறதே கிடையாது. அப்போது இந்த ஜேர்னியில் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற இந்த ஜேர்னியில்
எங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பு நிறையா இருக்குது, ஆண்டவருடைய கிருபை நிறையா இருக்குது. இந்த ஜேர்னியில் சபை பண்ணுற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவருடைய கிருபை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது, அவருடைய அன்பை என்ன பண்ணிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இன் சென்ஸ் he will not have a repenting heart. ஒரு உணர்த்தப்பட்ட ஒரு இருதயம். இவ்வளோ நேசிக்கிறாரு என்னுடைய தகப்பன், இவ்வளோ எனக்காக பாடுபட்டாரு, இவ்வளோ எனக்காக ஜீவனை தந்தாரு அப்படின்றது அந்த உணர்வே இல்லாமல் போகிறான். பார்த்தீங்களா? இவன் தான் என்ன பண்ணுறான்னா, அந்த கிருபையின் ஆவியை என்ன பண்ணுறான், இக்னோர் பண்ணுறான். அதுக்கு தான் வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட மனுஷன்தான் மோசேயினுடைய பிரமாணத்தின்படி அவங்க பாவம் செய்கிறவர்களை கல்லெறியப்படுவார்கள் என்று சொன்னால், கிருபையின் ஆவியை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ அவர்கள் இதை காட்டிலும் அதிக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் அல்லவா அப்படின்னு வசனம் இருக்கு. Hallelujah. Don't you think my God is good God? நம்முடைய தேவன் நல்ல தேவன். எத்தனை பேர் சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர்? Hallelujah. இன்றைக்கி நான் அதான் யோசித்து பார்க்குறேங்க, எவ்வளோ சமயங்களை விழுந்திருக்கிறேன், எவ்வளோ பாவங்களை செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ குறைகள் என் வாழ்க்கையில் இருந்திருக்குது, ரட்சிக்கப்பட்டு இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தாரு அப்படின்னா இன்றைக்கி நானெல்லாம் நிச்சயமாக எத்தனை பைபிள் வசனத்தை நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன், கீழ்ப்படியாமல் போயிருக்கேன், டிஸ்ஓபே பண்ணியிருக்கிறேன். ரைட்? எல்லாம் தெரிஞ்சுமே பாவத்தை செஞ்சுருக்கிறேன். அப்போ என்னுடைய நியாய தீர்ப்பு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக நரகம் தான். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கும் கிருபையாய் என் மேலே கிருபையாய் தங்கி இருந்து, இன்றைக்கும் ஜீவனை தந்து, இன்றைக்கும் நான் பிழைச்சிருக்கும்படியாய் கர்த்தர் ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறாரு. எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு அனுபவம் இது. அல்லேலூயா. இந்த கிருபையையும் இந்த அன்பையும் ஒருவேளை நான் புரிஞ்சிடாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ அன்பு செலுத்துறாரு, இதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. என் தகப்பனுடைய அன்பை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. இவ்வளோ இரக்கம் பாராட்டுறாரு, இதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னா தான் பிரச்சனை. இதை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டோன்னா, எல்லாம் சொல்லுங்களேன், இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தகப்பனோட வீட்டில் எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான ஒரு நாள். அல்லேலூயா. அதை தான் பவுல் சொல்கிறாரு, இந்த சத்தியத்திலேருந்து நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, விலகிடக்கூடாது. ஒரு நல்ல செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. சொல்லுங்களேன் பக்கத்தில் பசங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் யார் வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க? யார் வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க? ஏசப்பா வீட்டில் தான் இருக்கீங்க. புரியுதா? ஆனால் என்ன செய்யணும் நீங்கள்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, அதை செய்யாமல், ஆண்டவரே உங்களை நான் புரிஞ்சு உங்களை நேசிக்க கர்த்தர் கிருபை தாங்கன்னு சொல்லி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடி பாருங்களேன். ஒரு மகிமையான அனுபவத்தை கர்த்தர் தருவார். ஒரு மகிமையான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த சத்தியத்தை தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் விட்டு விலகாமல் இருங்க. இதை தான் பிசாசு எடுத்து போட பார்ப்போம். இதை தான் பிசாசு என்ன பண்ணுவான், எடுத்து போட பார்ப்போம். பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க. நீங்கள்லாம் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், என் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறேன், என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாரு. ரகசியம் என்னென்னா, ஸ்தோத்திரம், நான் இன்றைக்கி உணர்ந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்னை கிருபையாய் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் என்னை வச்சிருக்கிறாரு. இந்த சத்தியத்தை உங்கள் இருதயத்திலேருந்து பிசாசு ஒரு நாள் எடுத்துப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு சின்ன அசைவை இவனுக்குள்ளே கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவன் முடிஞ்சான். இவன் ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சது. இவனுடைய விசுவாசத்தை கெடுக்கிறது தான் சத்துருடைய நோக்கம். Never let Satan in your life. Never let Satan in your life. Always have a good understanding. சத்தியத்தை குறித்ததான தெளிவான அறிவு, ஞானம் இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். வசனத்தை வாசிக்க தான் சத்தியத்தோட தெளிவு வரும். அப்போ தெளிவு வர 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 இன்னும் ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சார், என்ன பண்ணார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். அப்படி இல்லாத பசங்க, அப்படி இல்லாத பிள்ளைகள் நிச்சயமாகவே என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, அவங்க ஒரு ஒரு டேஞ்சர் ஜோனில், ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம்.
சத்தியத்தை பிசாசு திருடாதபடிக்கு சத்தியம் என்னும் அரைக்கச்சையை கட்டிக்கொள்ளும். He will target you in the area of truth. He will target you in the area of truth. சத்தியம் தெரியலன்னா உங்களை கொள்ளை கொண்டு போயிடுவான். கர்த்தருடைய வார்த்தை என்னும் சத்தியம் தெரியல அப்படின்னா உங்களை அவன் கொன்று போடுவான். சத்தியம் தெரிஞ்ச பிள்ளைகளிடத்தில் he cannot stand against them. எவ்வளோ உங்களுக்கு இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக இன்றைக்கி தெரியுது, உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குது, எவ்வளோ வளர்ந்துருக்குறீங்க. வளராமையே இருக்கிறோமா இன்றைக்கி? தேவ பிள்ளைகளை கொஞ்சம் அப்படியே கண்ணு மூடி யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ வளர்ந்துருக்குறீங்க. Are you growing? Are you growing in the Lord? Are you growing in the knowledge of the word of God? ஆண்டவருடைய வார்த்தையில் நமக்கு அந்த அறிவில் வளர்றோமா? குழந்தைகளை போலவே இன்னுமே இருக்கிறோமே. உங்களை ரொம்ப அழகாக பிசாசு வஞ்சித்து உங்களை ஏமாற்றி உங்களை அழகாக என்ன பண்ணிடுவான், கொண்டு போயிடுவான். பாருங்கள், சத்தியத்தை கேட்டும் சத்தியம் உங்களுக்குள்ளே பதியாமல் இருக்கா? பிசாசு கிரியை செய்கிறான்றதை மறக்காதீங்க. உங்கள் மனக்கண்களெல்லாம் அடைச்சி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி கண்கள் திறக்கப்படட்டும். இதுதான் சத்தியம். உங்கள் பாரம்பரியத்தை தாண்டி, உங்கள் குடும்ப கோட்பாடுகளெல்லாம் தாண்டி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். மற்ற எந்த தெய்வமும் ஒரு மனுஷனுடைய தவறுக்கு அது நியாயம், அது என்ன பண்ண, தண்டனையை தரும். நியாயம் சொல்கிறத காட்டிலும், நியாயம் தீர்க்குன்னு சொல்கிறத காட்டிலும் தண்டனையை தருகிற தெய்வங்கள். என்னுடைய தெய்வம் அப்படி அல்ல. என்னுடைய தெய்வம் அப்படி அல்ல. அன்பாய் நேசிக்கிறவர், உங்களை நியாயம் தீர்க்காதபடி நேசிக்கிறவர் அவர். இந்த தெய்வத்தை ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல? இந்த தெய்வத்தை ஏன் உங்களால் விடுதலையாக ஆராதிக்க முடியல? இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஏன் உங்களால் வாசிக்க முடியல? உங்களை எதுங்க கட்டி வச்சிருக்கு? இன்றைக்கி நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்ம கூட இருப்பாங்க, அப்புறம் கடந்து போயிடுவாங்க. அவங்களுக்காக வாழ்ந்து உங்களுக்காக ஜீவனை தந்த தெய்வத்தை ஏன் விடணும்? உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தினராக இருக்கட்டும், உங்களுக்காக ஒரு சின்ன பைசா உங்களுக்காக கிரயம் செலுத்த முடியுமா? அவங்களால முடியாது. உங்களுக்காக ஜீவனை தர முடியுமா? முடியாது. ஆனால் அவங்களுக்காக நானும் நீங்களும் எல்லாத்தையும் செய்கிறோம். அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறோம். ஒன்றும் வேண்டாம் சகோதரனே, உங்களுக்கு எதாவது பணம் கஷ்டம் இருந்துச்சுன்னா உங்கள் சகோதரன்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அவன் தரானா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஏதாவது ஒரு உபத்திரத்தில் பிரச்சனையில் இருக்கும்போது உங்கள் குடும்பம் உங்கள் கூட இருக்கான்றதா மட்டும் பாருங்கள். அன்றைக்கி தான் நீங்கள் யாருக்காகலாம் வைராக்கியம் பாராட்டினீங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கி நிற்பாங்க. ஆனால் உங்களை விட்டு ஒதுங்கி நிற்காத ஒரு தேவன், என்னாலும் கூட இருந்து ஜீவனை தந்ததான தேவன். அல்லேலூயா. இவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு அவர் என்னத்தை செய்தார்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல வருஷமாய் வசனத்தை கேட்டும் இன்னுமே இந்த இருதயம் விட்டு கொடுத்து, அப்பா இந்த தேவன் நல்ல தேவன், இந்த தேவன் நல்ல தேவன் அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயம் உடைக்கப்படாமல் இருக்குதே. ஐயா, அருமையான பிள்ளைகளே, சர்ச்சுக்கு வருதுனால அல்ல, ஜபத்தில் உட்காருறதுனால அல்ல, வசனத்தை வாசிக்கிறதுனால அல்ல, இந்த வசனம் விழாமல் சரியான நிலத்தில் விழாமல் போகிறது தான் பிரச்சனை. அது விழுந்து வளர்ந்து அது விருட்சமாய் மாறி கனி தருகிற ஒரு மரமாக மாறாத இருக்கிறது தான் பிரச்சனை. சத்தியம் தெரியாமல் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு சத்தியம் தெரிஞ்சும் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய இருதயம் கடினம். ஒரு சில பிள்ளைகளுடைய இருதயத்தில் சத்தியத்தை பிசாசு தந்திரமாய் மேனிப்புலேட் பண்ணி இன்னைக்கு அவர்களை சோரமாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். திரளான ஜனங்களை அவன் அழிச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு சரியான சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், சரியான சத்தியத்துக்குள்ளே வளரணும் அப்படின்ற எண்ணம் எத்தனை பேருக்கு? வேதத்தை எடுத்து கையில் எடுத்து உட்காந்து வாசித்து
இதான் கர்த்தருடைய வார்த்தை, இதான் கர்த்தருடைய வார்த்தை அப்படி நம்மளால் இன்னைக்கு உட்காந்து நம்மளால் அதை ஆராய்ந்து பார்க்க முடியுதா? முடியல. சத்ரு உங்களை வஞ்சிக்காதபடி ஜாக்கிரதையாக இருங்க. வசனம் சொல்லுது, இன்னைக்கு ரட்சணிய நாள், இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்துருவேன், அப்படி இல்லை. மனுஷனுடைய மரணம் என்றைக்கு நிகழும் என்று தெரியாது. உங்களுடைய காலமும் என்னுடைய நேரமும் கடைசி நிமிஷத்திற்கு வருவதற்குள்ளாய் இப்போ இருக்கிற நேரத்தில், கிருபையாக இருக்கிற நேரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள். யாருக்காகவும் கிடையாது, எவருக்காகவும் கிடையாது. இந்த இயேசுவை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு அவர் ஒரு நாளும் விட்டு போகாதபடிக்கு நான் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுறேன். நான் இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வாங்க. ஆஃப்டர் ஆல் உங்கள் ஒரு சின்ன சின்ன பழக்கங்களுக்கு, கெட்ட பழக்கங்கள்னால ஆண்டவரை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களா? ஐயா, நீ தகப்பனுடைய வீட்டில் நீ சுகமாக உன்னை கர்த்தர் உன்னை பத்திரமா வச்சிருக்கிறார். ஆனால் தகப்பனுடைய அங்கலாய்ப்புன்னு ஒன்று இருக்குது. என்ன அங்கலாய்ப்பு தெரியுமா? அவர் அன்பு வச்சிருக்கிறாரு, உங்கள் மேலே இரக்கம் வச்சிருக்கிறாரு, உங்கள் மேலே கிருபை வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நான் என் தகப்பனை திரும்பி பார்த்து, அப்பா நீங்கள் என்னை குறித்து சந்தோஷப்பட்டிருக்கீங்களா, இல்லை என்னை குறித்து கவலைப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா, இன்றைக்கி கர்த்தர் என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், எனக்குள்ளே இருக்கிற ஒரு சில குணப்படாத காரியங்கள், இதெல்லாம் பார்த்து என் தகப்பன் அவர் எப்படி சொல்கிறது, ஒரு வருத்தத்தில் இருக்கிறார். He will be in pain, but still இந்த வேதனையில் உங்களை நேசிக்கிறார். இந்த வேதனையில் உங்களை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார். இந்த வேதனையில் ஆண்டவர் உங்களுக்குள்ளே அவர் இரக்கத்தை பாராட்டி வச்சிருக்கிறார். என்ன தெரியுங்களா? எப்போ என் பிள்ளை மாறும், எப்போ என் பிள்ளை மாறும். இவ்வளோ தெரிஞ்சு இந்த நல்ல தேவனையும் இந்த கிருபையின் ஆவியும் நீங்கள் ஒரு வேலை கடைசி வரையும் உதாசீனப்படுத்திட்டே போயிட்டீங்க. கடைசி வரையும் கேட்காம ஏற்றுக்கொள்ளாமையே போயிட்டீங்க. வசனத்தை கேட்காமையே போயிட்டீங்க, சத்தியத்தை கேட்காமையே போயிட்டீங்க. கடைசி வரையும் உங்கள் பழக்கங்கள் மாறலை, உங்கள் சுபாவங்கள் மாறலை அப்படின்னா உங்கள் முடிவு பரிதாபம். உங்கள் முடிவு ரொம்ப பரிதாபமாக போயிடும். யாரெல்லாம் மனம் திரும்புகிறீங்களோ மனம் திரும்புங்க. யாரெல்லாம் தகப்பனுடைய அன்பை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ புரிஞ்சுக்குங்க. யாரெல்லாம் ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒப்பு கொடுங்க. இயேசு தான் தேவன், அவர் தான் கடவுள். அவரை தவிர வேற ஒரு நாமம் இல்லை. அல்லேலூயா. எந்த மனுஷனுக்காகவும் இந்த தெய்வத்தை தவிர வேற தெய்வத்தை ஆராதிச்சிடாதீங்க. எதுக்காகவும் ஆண்டவரை விட்டுறாதீங்க. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுட்டிங்கன்னா, இன்னைக்கு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பிழைச்சிட்டிங்க. இன்னைக்கு கேட்கல அப்படின்னா, ஐயா அந்த வார்த்தையை சொல்வதற்கு நான் யோசிக்கிறேன். உங்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். அப்பா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசித்த நல்ல தெய்வமே, இவ்வளோ பெரிய கிருபையுள்ள தேவன் நீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவன் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள உணர்வின் ஆவியை தாரும். எங்கள் ஜீவன் போவதற்கு முன்பதாய், கர்த்தருடைய வருவதற்கு முன்பதாய் எங்களுடைய இருதயங்களெல்லாம் உடைக்கப்படட்டும், செப்பனிடப்படட்டும், சதையாய் மாறட்டும். நாங்கள் முழு மனதோடு உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளும் கர்த்தர் கிருபை தாரும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆவியானோர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் இன்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் விசேஷமாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.